வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் கேட்டூன்ஸ் சேனலில் இந்த ஜெயிலர் ஸ்பூஃப் தான் பார்க்க போகிறோம். ஜெயிலர் பார்த்தாச்சு. ஆக்சுவலாக இந்த சேனல் நான் செக் பண்ணி பார்த்தேன். லாஸ்ட் வந்து கூலி ஸ்பூஃப் பார்த்துருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இடையில கூட ஒரு லிரிக்ஸ்லாம் வந்துருந்துச்சு. அல்டிமேட்டாக இருந்துச்சு. கேஜிஎஃப் தாத்தாவை இம்போர்ட் பண்ணி கூலிகளை இம்போர்ட் பண்ணி ஒரு பாட்டு பாட வச்சுருப்பாங்க. வேறு லெவல் ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சேனல் செக் பண்ணி பார்த்தேன். நிறைய வீடியோஸ் வந்து ஸ்பூஃபாக தான் இருந்துச்சு. அதிகமாக ஒருத்தவங்க கூட கமெண்ட் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். லொலு சபா மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி லெட்டரெலாம் அப்படி தான் இருந்துச்சு. விஜய் டிவி லொலு சபா பற்றி தான் தெரியும். ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அது காமெடியாக ஃபன்னாக பண்ண அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதில் ஜெயிலர் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல் யாருக்கும் சொல்லுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேர்ந்து பாருங்கள். போகலாம். ஓ பையன் ஒரு காஃபி எல்லாம் கிடையாது. டாய் பாரதேஷ் நாயே, ஒரு போலீஸ்கார்ட்ட எப்படி பேசணும் தெரியாது. ஒழுங்கா போய் காபி போட்டு எடுத்துட்டு வா. அட காபி தூள் முடிஞ்சு நான் என்ன பண்றது? அப்ப அத மரியாதையா எடுத்து சொல்லணும். நீ பாட்டுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்ற. அவர் பாட்டுக்கு ஏஞ்சி போயிட்டாருன்னா சிலையை யார் வாங்குறது? உங்க அப்பனா வாங்குவேன். ஏண்டா இவ்வளவு பெரிய கடை வச்சிருக்கீங்க, ஒரு காஃபி போட்டு கூட வச்சுக்க மாட்டீங்களா? எங்க சார் வைக்க விடுறாங்க? முன்னாடி எல்லாம் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் தான் அள்ளி மேய்ஞ்சிக்கிட்டு தெரிஞ்சாங்க. இப்ப அதெல்லாம் வாங்குறது இல்லைன்னு காஃபி பொடியில கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பஞ்சத்துல விட்ட பரதேசி நாய் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எங்க சார் தொழில் பண்றது? நீங்களே சொல்லுங்க. அதனாலதான் கேக்குறேன், தயவு செஞ்சு என் சிலையை கொடுத்துருங்க சார். சென்னையில இருந்து திருப்பரங்குன்றம், திருப்பரங்குன்றத்துல இருந்து திருச்செந்தூர், திருச்செந்தூர்ல இருந்து திருமயம், திருமயத்துல இருந்து திருச்சியில இருந்து திருத்தணி, இப்படி சம்பந்தமே இல்லாம எல்லா இடத்துலயும் சுத்திட்டு திரும்பவும் சென்னைக்கு வந்துடுது. அப்படித்தானே? பாத்தீங்களா சார், இந்த ரூட்டெல்லாம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் சொல்லிருக்கீங்க. சொல்லும் போதே எவ்வளவு பெரிய நெட்வொர்க்னு புரியுது இல்ல? அதனால சிலையை திருப்பி கொடுத்துங்க சார். லாஸ் ஏஞ்சலஸ் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்ச விஷயம். சிலையை திருப்பி கொடுக்கறதுக்குலாம் இல்ல, உங்க குரூப்பை கொத்தா பிடிக்கிறதுக்கு. இதுக்கு ஏன்டா 5 வருஷமா ஃபாலோ பண்ண? ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில வாங்கி வச்சுட்டு ரோட்டோரமா இருந்தாலே அவங்களே சிலையை அவன் கையில கொடுத்துட்டு போயிருப்பாங்களா? சில்லி காய். என்ன நக்கலா? ஒழுங்கா உனக்கு மேல இருக்கவன் யாருன்னு சொல்லிரு, இல்ல உன் ஆளுங்க முன்னாடி உன்னை ஜட்டியோட அடிச்சு எடுத்துட்டு போவேன். அதெல்லாம் ஜட்டி போட்டிருக்க வேண்டாம் போய் சொல்லு சார். நான் மட்டும் இல்ல, என் பரம்பரைக்கே அந்த பழக்கம் கிடையாது. சரி அதெல்லாம் விடு. இப்ப நீ பயப்படுற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன், அதை கேட்டு அப்படியே ஓடி போய் சிலையை எடுத்துட்டு வா. என்ன விஷயம்? உங்க அப்பா பையன் கையில சிலைய கொடுத்துட்டு உங்க அப்பனை கூட்டிட்டு போ. எது அப்பாவா? நீ எதுக்கிட்ட அவரை தூக்குன? பூரானுக்கு பயந்து பாம்பு வால் பிடிச்ச கதையை கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்னடா ஸ்ட்ரெயிட்டா அனகொண்டா வாழ பிடிச்சிட்ட? என்ன சார் இத மார்க்காண்டி நியூஸ் பேப்பர்ல வச்சிருந்தா எவ்வளவு மாசா இருந்திருக்கு. என்ன சார் அநியாயத்துக்கு ஒரு டயலாக வேஸ்ட் பண்ணிட்டீங்க சார். டே சாரிடா. இப்ப நான் ஒரிஜினல் டயலாக சொல்லிடுறேன். கேட்டுக்கு பயந்து டைகர் வாழை பிடிச்சி கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்னடா ஸ்ட்ரெயிட்டா டைனோசர் வாழை பிடிச்சிட்ட? எது டைனோசரா? யார் உங்க அப்பனா? ஆமா. அப்ப நீ என்ன டைனோசர் முட்டையில இருந்தா வந்த? நீ ஸ்ரீடா. வாவ் நைஸ் காமெடி. ஓகே ஜோக்ஸ் எல்லாம் இருக்கட்டும். எது இப்ப பண்ணி அது ஜோக்கா? டைனோசர் பிரியாணி பாத்திருக்கியா? வில்லேஜ் குக்கிங் சேனல்ல கூட பாத்திருக்க மாட்டேன். இப்ப பாப்ப. சிராஜ் முருகா, அந்த டைனோசரை வெட்டி பிரியாணி பண்ணுங்கடா. முருகா பயக்கமா இருக்கா? தெளியறதுக்கு 2 பட்டர் ஆகும். அப்ப தேளு பயக்க தெளியறதுக்கு 4 பட்டர் ஆகும். அப்ப பூரா தெளியறதுக்கு 1 பட்டர் ஆகும். அப்ப நட்டுவாக்களி விட்டா கூட எல்லாமே பயக்கமாதான் இருக்காங்க. உனக்கு என்னடா எடுப்ப? அது வந்து சரி எல்லாரும் மயக்கமா இருக்காங்க. அப்ப நீ யாரு? யோ பேசுறது கேக்குதா இல்லையா? நீ யாருன்னு கேட்டேன். அட இருடா பிஜிஎம் போடட்டா. ஓ ஆமால, எப்பா அந்த பிஜிஎம் போட்டு விடுங்கப்பா. டோர் ஸ்டக் ஆயிடுச்சு நினைச்சேன். டைடாசர் தான் பேசுறேன். கூலியில வாய்ஸ்லவே நல்லா செட்டான மாதிரி இருந்துச்சு. ரஜினி வாய்ஸ் பார்க்கலாம். பழைய வீடியோ கடா திருட போலீஸ் டிகாட்டு பேர் அடிச்சுக்கிறீங்க. இன்னைக்கு அடிச்சுப்பீங்க, நாளைக்கு குடிப்பீங்க. நடுவில் எதுக்கு ஃபேமிலி எல்லாம் டிஸ்டர்ப் பண்றீங்க? இப்போ நடந்ததெல்லாம் என் பையன்ட்ட அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சார். அதே வாய்ஸ் இங்க நடந்ததே சொல்லு. எக்ஸ்ட்ரா 2 போட்டு விட்டு சேர்த்து போட்டு விடு. சும்மா இருக்கிற இடத்துல சூடா தொடக்க சொல்றாப்பா. அதனால அப்பா ஒரு டெராவே அவட்ட காட்டு. என் ஆளுங்க எல்லாம் அடிச்சு போட்டாராம்.
ஆஸ்பத்திரி செலவுக்கு உங்ககிட்ட காசு வாங்கி சொன்னாரு. அப்படியா சொன்னாரு? நிச்சயமா அது எங்க அப்பாவா இருக்காது. எஸ்கே பாரம் போடுறாவனே. ஏன் கலர் வித்தியாசமா ஓகே தானே, போட்டிருக்காங்க? பிரச்சனை ஒண்ணும் இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டேன். எது பிரியாணி வாங்கி கொடுத்தாங்களா? அந்த கஞ்ச பிசினாரி நாய்ங்களா? திங்கிறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி காஃபி பவுடர் திங்கிற நாய்ங்க எப்படி பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க? தெரியுதுல்ல, அப்புறம் என்ன கேக்குற? சரி அதை விடுங்கப்பா, வாங்க சாப்பிடலாம். அர்ஜுன், அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமாப்பா? அப்பா அது கிளைமேக்ஸ்ல வர டைலாக்பா. ஏப்பா இப்பவே பேசி கழுத்த இருக்கிறீங்க, வாங்க சாப்பிடலாம். தம்பி, ஏய், அப்பா இப்ப எதுக்குப்பா சம்பந்தமே இல்லாம அந்த பிஜிஎம்? அது இல்லப்பா, 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த பேஜியை போட்டுதான் அந்த படத்தையே காப்பாத்துறாரு அனிருத். நம்ம ஸ்பூஃப் ஆரம்பிச்சோம் 5 நிமிஷம் ஆச்சு, அதனால அந்த பேஜியை போட சொன்னேன். ஐயோ படுத்தாதீங்கப்பா. இந்த படம் வாங்க பக்கா கமர்ஷியல் சரி, படம். விடு. இப்படி தலையிட்டு இருக்க விஷயம் ஏதோ பெரிய இடம் மாதிரி எனக்கு தெரியுது. பிடிச்சிருச்சு. அதனால பார்த்து. அப்பா இந்த மாதிரி எத்தனை தடவை அம்மா உங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க, நீங்க எப்பயாச்சும் கேட்டுக்கீங்களா? உங்க பிளட் தானே எங்கேயே ஓடுது. அது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு, இருந்தாலும் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா. அந்த நாய்கள்ட்ட எவ்வளவு கறக்க முடியுதோ கறந்துட்டு நேர்மையான ஆபீசர் மாதிரி பிடிச்சி ஜெயில போட்டுறேன். ஓகே தானே? ரத்தபாரே 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 ரத்தபாரே. ரொம்ப கமர்ஷியல் மசாலா வடை அடிச்சுச்சுன்னா எனக்கு பிடிக்காது. ஆனா பட் இந்த படம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ரத்தபாரே. யோ, அடுத்த வரி தெரியல மூடிட்டு வந்து தூங்கு. சும்மா ரோட்ல நின்னு கத்திக்கிட்டு இருந்த கடுப்பாயிடுவேன். அது சாரிக்கா, அதான் வந்துட்டேங்க. ரொம்ப மிரட்டுறாங்க. இருடு இட்ரோல வரட்டும், நான் யார்கிட்ட காட்டுறேன். ஆல்ரெடி காட்டினதே போதும், மூடிட்டு வந்து தூங்குங்க. Few minutes later. தம்பி, ஓய், அத்தபைதா ராஜா. ஐயோ ஆரம்பிச்சிட்டாரா. அம்மா அவரை தூங்க சொல்லுமா. என்னையா பிரச்சனை ஓ, பண்ணிக்க? தூக்க கலகத்துல பேசிட்டு அமைதியா தூங்க மாட்டியா? சோத்துல விஷம் வச்சிருவ பாத்துக்கோ. 2 hours later. ஓய், கத்துறாரு. நான் இல்லங்க. கொப்ப மவள இட்ரோல இருக்கு உனக்கு. ஆஃப்டர் சில சீன்ஸ். ஹலோ, என்ன பையனை ஜெயிலர் விட்டுருவாங்களே. மோதிக்கலாமா? ஏடா ஏப்பா ஏய் வர்பா, அது வடக்கேஸ்ல ஆகியா? நீ இப்ப மலையாளம் பேசு. ஓகே பண்ணிடுறேண்ணா, நீங்க சொல்லிட்டீங்களே, உங்களுக்காக வேண்டி நான் ட்ரை பண்ணுது. அப்புறம் ஜெயிலர், நீ என் ஆளு சீனுவை கொன்னுட்டு அங்கே ஜாலியா உன் பேரன் கூட ஐஸ்கிரீம் சாப்பிடுது. உன் பேரன் அந்த தடவை காப்பாத்திட்டு ரொம்ப பீத்திக்கிறாத ஜெயிலர். எத்தனை தடவை காப்பாத்துவேன்? 1 தடவை, 2 தடவை, 3 தடவை, கொப்ப மவனே 10,000 தடவை ஆள் அனுப்புவேன் நானு. இல்லங்க, அது உன் பேரை மண்டைய கழட்டி உனக்கே பார்சல் அனுப்புற வரைக்கும் எனக்கு உறக்கம் இல்ல சாரே. நான் என்ன சொல்ல வரடா. நீ எல்லாம் ஒண்ணும் சொல்ல கூடாது சாரே, நான் தான் சொல்வேன். எந்த சாரே மனசுல ஆயோ அத போட்டு என்ன அழுத்து அழுதுறா பாரு. தமிழ கொண்டது புத்தாரு, மலையாளத்தை கொள்ள போயிட்டா. அடா பூனை போடுறா பாட்ட. வரமா பூனை இன்னைக்கு லீவு. பூனை லீவ்னா புடுங்கிறதுக்கா நீ இருக்கே, நீ போடுறா பாட்டு. ஆனா ஸ்பீக்கர் அவன் கொண்டு போயிட்டாங்கிறேன். அரே சாலே, என்னடா அது? சரி நீயே ஒரு பாட்டு பாடு. ஓகே வரமா, நீ கேட்டதுக்காக உனக்காக பாடுறேன். இப்போ நான் பாட போற சாங் தேசிய அவார்டு வாங்க வேண்டிய சாங்கு. ஆனா என்ன வாங்கல, கூடிய சீக்கிரம் வாங்கிடும். அப்படியே ஜாக் பாட போற. நாளையெல்லாம் நடந்தானே நம்பு மனமே, திருவிக்கா பூங்கா. நம்பி நடந்தால் எதற்காக தடுமாற்றம். மஞ்சள் வீரன் அது என்ன எந்த சாங் இது? படம்? நேற்று காலை முழித்தாளே அட நாசா போட நக்கி பேடு, இதத்த ரைட்டு புள்ளா படப்பாட பண்ணிட்டு இருக்கியாடா. எதற்காக தடுமாற்றம். ஹலோ சொல்லுங்க முத்து. முத்து எங்கள் சொத்து. நீ வாயசத்த பொத்து. நீ ஏன்பா இவ்வளவு காண்டாவரே? உனக்கு முத்துன்னு யாரையும் தெரி. ஓ, உன் பேரு முத்துக்கருப்பன்ல, அதான் காண்டாவரே. புரியுது. அட அது இல்லப்பா, இந்த கேரக்டரோட ஒரிஜினல் ஆக்டர் அந்த பேரு பாரிமுத்து. ஓ, அதுக்கு சொல்ல வந்தியா? சாரி, என்ன மன்னிச்சிரு. அவரை நினைச்சாலும் கஷ்டமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் இல்ல. சரி நீ சொல்லு சாரே, உன் பேரன் ரித்திக் என்ன பண்றான்? கழிஞ்சிட்டானா?
சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன பேச்சு பேசுற? அரே மலையாளத்துல சாப்பிட்டானான்னு கேட்டேன். அட உங்களோட ராசா போவா அது கழிச்சோடா. ஓ அப்படியா சாலை இப்ப பாரு. கழிச்சாச்சோ எந்த சாரே நீங்களோட பேரன் கழிச்சோ? ஏ வர்மா அப்படியே மலையாளத்தா மாதிரியே பேசுறையா? சும்மாவா? ஐயப்பனும் கோஷியும் படம் 5 தடவை பார்த்தேன். அப்படியா? நானும் அஞ்சரை. ஏப்பா, ஏய், ஒரிஜினலாவே அதெல்லாம் மலையாளி இருக்கட்டும். தானே? முதல்ல அவர்கிட்ட போட பேசு. அதானே. எந்த சாரே எதுக்கு கால் பண்ணுச்சு? ஹலோ மிஸ்டர் முத்து. என்னாச்சு? என்ன தெரியல கால் கட் பண்ணிட்டு போயிருச்சு. நீ ஊர்க்கார கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்ப, அதான் லைன்ல வெயிட் பண்ணுவாரு. ஆளை பாரு, திருப்பி போன் பண்ணி பேசி தொலை. ஆனா நீ எல்லாம் மாரிமுத்தனை பேசி வச்சுட்டு ரொம்ப திட்டுற மேன். உன்னை இந்த நேரத்துல என்னால திருப்பி திட்டவும் முடியாது. சரி என்ன பண்றது, எல்லாம் தெய்வத்தின் அருண் கிரகம். ஐயோ வர்மா தட்டேசி அனுகிரகம் ரொம்ப முக்கியம்டா இப்ப. கார்ட்டூன்ல எந்த கண்ணு சாரி மூடிக்கு white colour போன் பண்ணிட்டு இருக்குதா பேசாம அவன்? போச்சு. நல்லாதான் இருக்கு. ஒடல சார் பையனை கொண்டவங்களை பழிவாக எடுக்கிறதுக்காடி உங்க ஆளை கொண்டுட்டேன். அதுக்காக என் குடும்பத்தை பழிவாக்கிறாதீங்க. ஏன் ரஜினி அவர் மட்டும் கலர் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கிறேன். ஜாம்பி மன்னிப்பு கேக்குறது மன்னிப்பு குடுக்கறதெல்லாம் வருமன் தான் டிசைட் பண்ணணும். ஓ சரி, வர்பட்ட போட கொடுங்க. வரும் சரி. டேய் வருமனை கூப்பிடுறா. ஓகே வர்மா இந்த கூட்டியாரே. ஐயோ டே கூப்பிட்ட நீ தாடா வருமே. ஆமல்ல, அரே நான் தாயா வருமே. ஆமா அது இருக்கட்டும். இன்னுமே இந்த அந்த தன்ராஜ்க்கு ஹிந்தி மட்டும் இப்ப மாதிரி தான் யார கூப்பிட போயிருக்கான்? சாலை என்கிட்ட வேலை பாக்குறதெல்லாம் எனக்கு மேல இருக்குது. அது ஒடலங்க, வர்பங்கிறவரு மலையாளின்னு கேள்விப்பட்டேன். அடாடிங்க வடக்கர் மாதிரி பேசுறீங்க. அரே நான் வடக்கு மலையாளியா. ஆனா அது இப்ப முக்கியம் இல்ல. எல்லார் வீட்லயும் கிழட் பையதானே ஃபர்ஸ்ட் மண்டை போடுவான். ஆனா உங்க வீட்ல ஃபர்ஸ்ட் அந்த குட்டி குஞ்சா ரித்திக், அதுக்கடுத்து அவனோட அம்மா. அது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. சரி அத சாய்ஸ்ல விட்டுருவோம். அதுக்கடுத்து அந்த அம்மாவோட மாமியார், அதுவும் நல்லாதான் இருக்கு. என்ன பண்ணிரனா நீலாம்பரி என்ன மறக்கலையா? அது வந்து சரி உனக்காக அந்த மாமியாரையும் சாய்ஸ்ல விட்டுருவோம், ஓகேவா? ரைட். ஆனா அதுக்கப்புறம் ஒருத்தன் இருக்கா, அவனை உயிரோட விட மாட்டேன். அது யார் தெரியுமா? அது நீதான் சாரே. உன்னை குத்தி கொல்றதுக்கு ஒரு நாள் நான் நேர்ல வருவேன். அன்னைக்கு தான் உனக்கு அப்பாயின்மெண்ட். அடா அப்பாயின்மெண்ட் அது. அது வரைக்கும் முடிஞ்சா உன் ஃபேமிலியை காப்பாத்திக்க. எந்த சாரே மனசுல ஆயோ. போன் வைக்கிறேன். டாடா பாய். வர்மா வர்மா நானும் ஊர்க்காரக்குள்ள போய் தேடி பார்த்தேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. வர்மண்ணா நீ தானே? அதான் திரும்பி வந்துட்டேன். பூனை எங்க போனா இல்லையா? அடவா அடவா கேடு வர இந்த எரும மாடெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றதோ. எல்லாம் தெய்வத்தின் அருண் ரகம். பாத்துட்டே இருக்கும் டக்குன்னு கட் ஆயிடுச்சா? என்ன பாதியிலே முடிஞ்சுன்ற மாதிரி இருந்துச்சு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிருந்தேன், ரெடி பண்ணிட்டியா? அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணியாச்சு சார். தர்சுபாடா அதை கேட்டதுனால உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? அது என்ன சார் அப்படி கேட்டுட்டீங்க? வெறும் பெட்டி கேஸ்க்காக 14 நாள் ரிமாண்ட்ல வந்த என்னைய மோட்டிவேஷன் பண்ற அதுன்னு சொல்லி இன்னைக்கு இவ்வளவு பெரிய கேங்ஸ்டர் ஆக்கி என் வாழ்க்கையை உப்பேத்துற உங்களுக்கு நல்லதுக்காக மட்டும்தானே சார் இப்ப நான் பண்றேன். அதுக்கு என்ன பண்றது, எல்லாம் டேரா. சரி அதை விடுங்க சார். நீங்க கேட்ட மாதிரி வெல் ட்ரைன்டு ஃபைட்டர்ஸ் அண்ட் ஸ்னைப்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனா வெப்பன்ஸ் தான் காலி ஆயிடுச்சு. அத நான் பாத்துக்கிறேன். நீங்க பாத்துக்கிறீங்களா? இல்லையே, நான் பேசவே இல்லையே. அப்ப வேற யாரு? மிஸ்டர் புளியப்பா, இங்க பாருங்கப்பா. கலாஷ்னிகாவா சம்பந்தமே இல்லாம ஒரு என்ட்ரியா இருக்கு. டேய், இத புளியப்பான்னு கூப்பிடாத எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அட ஜெயில இருக்கும் போது நீங்க தானே அடி அப்பான்னு கூப்பிட சொன்னீங்க. அப்பாடு தான் கூப்பிட சொன்ன, புளியப்பாடா கூப்பிட சொன்ன. உங்க பேர் என்ன? டைகர் முத்துவேல் பாண்டியன். டைகர்னா புலி, அப்பாடா அப்பா. அவ்வளவுதா? டேய் அதை விடுறா, நீ செத்துட்டல கேள்விப்பட்ட. எப்படி உயிரோட? அது ஊரை ஏமாத்த போட்ட டிராமா. அது அப்புறம் சொல்றேன், வாங்க சாப்பிடுவோம். ஆபா வாங்க சாப்பிடுவோம். சாப்பாடெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் கொடுங்க. தண்ணியா? அது சரி, அம்மா அப்ப இருக்காங்க கேட்டா நாங்க ஒருத்த உட்காந்து இருக்க என்ன விசாரிக்கல. அப்பா அப்ப இருக்காள் அவளை கேக்குற. அது வேற உடல புளியப்பா. அந்த அம்மாவை பார்க்கும் போதுலாம்
எங்க அப்பா பாக்குற மாதிரி இருக்கும். ஆரம்பிச்சுட்டாடா. உலகத்துல தாய விட வசத சக்தி வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் அவளை தாயாக்கிட்டேன். டிரா பண்ணிருக்காங்கல்ல கண்ணுல, அது ஃபுல்லாவே பிளாக்ல இருந்தா அப்படி இருந்திருக்கும். கண்ணு மொழி எல்லாமே பிளாக்ல. அடுத்த 10 நிமிஷத்துக்கு இங்க என்ன நடந்தாலும் நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு அப்படியே கப்சுப்பிட்டு ஒரே இடத்துல உட்காந்து இருக்கணும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஓவரா சீன் போடாம என்னன்னு சொல்லுங்க. நம்ம பையனை ஒருத்த கொண்டாடல, அவ கையில கிடைச்சா நீ என்ன பண்ணுவ? யோ, நடு சாமத்துல தூங்கிக்கிட்டு இருந்தவளை எழுப்பி விட்டு கேக்குற கேள்வியா இது? ஒழுங்கா போய் தூங்கியா? ஐயோ, நான் பீஸ்ட் போர்ட்ல இருக்கு தெரியாம நான் பழைய புத்துவேல் அடிச்சு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காளு. கோவத்துக்கு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். கேக்குறது பதில் சொல்லுப்பா. நம்ம பையனை கொண்டவங்க கையில கிடைச்சா நீ என்ன பண்ணுவ? என்னங்க கேள்வி இது? ஏன் பையங்க அவன்? அவனை கொண்டவன் எவனா இருந்தாலும் தலைய வெட்டி பாடி ஆத்துல போட்டுருவேன். அது மட்டும் இல்ல, ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லி நம்ம பின்னாடி எவனாச்சும் வந்தா அவனையும் ஸ்னைப்பர்ஸ் வச்சு அட்டாக் பண்ணிடுவேன். எது பிளான் அப்படியே அவ பண்றதெல்லாம் இவ சொல்லிட்டு. சரி, அப்புறம் ஏன் பண்ணல? பண்ணிருக்கலாம் தான், ஆனா நான் ஹீரோ இல்லையே. நீங்க தானே ஹீரோ. ஹீரோ இருக்கும்போது நான் எப்படி பண்ண முடியும்? நீ ஹீரோ இல்ல, அதனால நீ பண்ணல. அடாடா ஹீரோ, அடாடா ஹீரோ. அட என்னடா பிஜிஎம் தம்பு பிஜிஎம். அது நான் ஹீரோ, அதனால நான் பண்ணிட்டேன். யோ, என்னையாச்சு உனக்கு? நடுராத்திரியில எந்திரிச்சு லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்க. பேசிக்கிட்டு இருக்க, என்னடி குறுக்க பேசுற? கப் சிப்ட உட்காந்து இருக்கணும். ஏடா டாடி பப்பு பயந்துருச்சா? அப்படிதான் நினைக்கிறேன். அவாடினா சரக்கு அடிச்சிருக்க. ஐயோ, என்ன டாடி இப்படி கேக்குறீங்க? நான் சரக்கு அடிக்கிறதெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரக்கு அடிச்சு போய் வர சொல்றியா? நீ பாத்தி கத்தி சுட்டாலும் சுட்டுருவ. நீ சுடவே வேண்டாம், நரசிப ஆளுகளை சுட சொல்லு. டாடி, ஒய்ஃப் ஹியர், ராக்கி இஸ் ஹியர். புளி பசிச்சாலும் புளிய தீக்காது டாடி. கொப்ப பவட இப்ப எதுக்கா சபத வேலை வளரிட்டு இருக்க? இல்ல டாடி, சரக்கு அடிச்சாலும் குடித்த பாப்பா கரெக்டா சுடுவேங்கிறத எக்ஸாம்பிளோட உனக்கு உணர்த்தி கழிச்சதெல்லாம் போதும். ஒரு அடியாள் உள்ள வந்துட்டா, அவளை பாரு. அடியாளா? தாதான்னு சொல்லு. டே, அவளை பார்த்தா தாதா மாதிரிலாம் தெரியலடா. இல்லடி சொல்லு, அப்பதான் நான் சுடுவேன். ஐயோ, பையன் போல நானே சுட போயிருக்கலாம். சரி, தாதா வந்திருக்கா, அவளை பாரு. இஃப் யூ திங்க் ஹி இஸ் தாதா, then I am his தாத்தா. பாத்தியா எப்படி போட்டா? பாத்தியா? வெரி குட் ராக்கி. அப்படித்தான் பூரா பையில போடுதல. ஏங்க, அவங்க சுடுறத பார்த்தா மாத்தி நம்மள எதுவும் சுற்ற போறாங்கங்க. அவங்க எல்லாம் வெல் ட்ரெயின்டு ஸ்னைப்பர்ஸ். மாத்தி சுட வாய்ப்பே கிடையாது. ஐயோ, யோ, மாத்தி சுட மாட்டாங்கன்னு சொன்ன. இப்ப என் மருமகளை சுட்டாங்களேயா, என்னையா பண்றது இப்போ? ஐயோ, அம்மாடி, என்னாச்சு? டேய், என் மருமகளை என்ன சுட்டீங்க? மருமகளா? அது ஆமா, அது நான் சுடல டாடி, இந்த நரசிம்ம ஆளுங்கதான். ஆனா பாவி, என் பொட்டாட்டி சுட்டுதா கூட பரவாயில்ல, மருமகளை சுட்டியடா. என்னது? அது அப்படி இல்லப்பா, அது வந்து. அப்ப நான் செத்தா பரவாயில்லையா உனக்கு? ஐயோ, அப்படி இல்ல விஜி, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. யோ, எங்க ஓடுற? இங்க வா. விஜி, நான் சொல்றத கேளு. விஜி 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 அடியே இந்தாடி. டேய், நீங்க டான்ஸாவா போயிருக்கடா. ஏன்னா கூலியுமே பாதியிலே கட் பண்ணிட்டாங்க. அதுவும் இன்டர்வல் முன்னாடி வர சீனோட முடிச்சிட்டாங்க. அதை நாளே அனுப்பியிருக்க மாட்டேன். ஏய், நீ என்னடா ஆள் அனுப்புறது? சிக்கந்தர் சிங்கோட 100 ஆள் இறக்கி இருக்கு. காலு குத்தியா அவனை கண்டந்துட்டுமா வெட்டி போட்டுரும், நொட்டி போட்டுரும். கேட்க மாட்டேன். அவர் பத்தி ஒரு சின்ன பிளாஷ்பேக் சொல்ற, கேளு. அரே, யாரா அவன் காம்பவுண்டுக்குள்ள வந்து மாடு மேய்க்கிறது? இது அவரோட தீ மியூசிக்டா, மூடிட்டு கேளு. குக்கும் டைகர் வந்தா புக்கும். ஷோல்டர் அப்படியே இருக்கு பாருங்களேன், அப்படியே ஏத்தி அவன் பேட் மாதிரி ஏத்தி. ஜெயிலர் எல்லாம் சத்தம் ஓடா இருக்கு. கெவடாது எல்லாம் பாக்கல, ஆதனால கேட்டு பாடு.
30 3 எம்பி. டேய் என்னடா கெட்ட வார்த்தையில திட்டுற? அட கெட்டாட்ட இல்லையா, 30 3 எம்பி. டேய் மறுபடியும் திட்ட தூக்கி போட்டு கிழிச்சிருவேன். திட்டடையா சத்தியமா எங்க அப்பா சத்தியமா திட்டடையா, யாராவது சொல்லுங்க. 30 3 எம்பி. அட கொப்பை திடாடே சொல்லிக்கிட்டே இருக்க, உனக்கு என்னடா திமிரு? சார் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா 30 MLA 3 MP சொல்றாரு. ஓ இதத்தான் எல்லாரும் பல்லு கட்டிட்டு கிடந்தியாடா? 30 MLA 3 MP. நான் சொன்ன என்னடா செய்வாங்க, கொளுத்துடுவாங்க. டேய் இவன் பேசுறது பூரா கெட்ட வார்த்தையாட்ட கேக்குது. அது ஒண்ணு இல்ல சார், இவர் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி உங்களை கொளுத்திடுவாரா. அப்படியா? உள்ளே கொடுத்துது, ஃபேமிலியே கொடுத்துது, அப்படியே பஞ்சா கொளுத்திடுது. உங்க ஃபேமிலியை சேர்த்து பஞ்சா கொளுத்திடுவானா சார்? ஓ சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்ன இளவு வாய்ஸுது? வரைக்கும் போது கிரேட் வாய விட்டுருப்பாடா. தெரியல சார். ஜெயிடோ என்ன பாக்கல, 30 MLA 3 MP பக்காடி கொளுத்து விடாது. ஐயோ படுத்துறாடே. டேய் போன் பண்றா, முடிஞ்ச ஃபேமிலியை கொளுத்துறா பாப்பா. அந்த 30 MLA 3 MP வச்சு இடத்த புடுக்காட்டு பாக்குறேன். பார்த்து விடுவதா உன் குழுவை க்ளோஸ். ஆஃப்டர் 1/2 மணி நேரம் சார் வேலை முடிஞ்சு. அவங்க ஆளுங்க வந்த வண்டியில பாம்பு போட்டாச்சு. அதான் ஆடுது. டேய் சும்மாரா, இப்ப என்னடா ஆச்சு? உன்னோட 30 MLA 3 MP. அது அப்படி இல்லையே சார், 30 MLA 3 MP. சிடுதேடால் நல்லா சிடு. ஆனா என்கிட்ட பிளான் பி இருக்கு. எது பி இருக்கா? சை கருப்பா எதிர்த்து கக்குசு வர டாய. அந்த பி இல்ல சார், பிளான் பி. பிளான் பி இருக்குன்னு சொல்றா சார். பிளான் ஏ வச்சு அவட்டு தொட்ட முடியல, இதுல பிளான் பி வேறயா? என்னடா அது? என் ஆளுங்க விட்டு போயாச்சு சார். ஆளுங்க ஆல்ரெடி புரியுது. ஓ பந்தாண்டி ஓ புள்ள 2 பேரையும் கொடுத்தது நின்ற. இப்ப என்ன ஆடுவேன் சைடான்? இப்ப என்ன ஆடுவேன்? நான் தான் அப்பவே சொன்ன 30 MLA 3 MP. யோ என்ன இடிக்கிற? அங்க மூடாத ஒரு தற்பாட. இன்டர்வல்ல கிளைமாக்ஸ் சொல்லிட்டாங்க. அங்க வேற ஆளு இருக்காங்களா? யார் சார் அது? சர்வாரா? சர்வார் எனக்கு ஒரு ஓகேவான படமா தான் இருக்கு. அந்த படம் பார்க்கலாம். நைஸ், செம்ம ஃபன்னான ஸ்கூலுங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிவர்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோஸ்லாம் இருந்துச்சு. அது என்னென்னு பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி கேட்டம்ஸ் சேனலில் இந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு ஏதாச்சும் இருந்தால் அதையும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் கூடிய சீக்கிரம் ரியாக்ட் பண்ணுறேன். பா ஃபண்ணுங்க மேலே பண்ணுங்க. அதுதான் நான் ஃபுல்லாக ஓகே இதுவே போதும் தான், கரெக்டாக இருக்குது, போதுமான அளவு. ஆனால் கூலி வந்து அல்டிமேட் ஃபன்னாக இருந்துச்சுங்க. அவர் எப்படிலாம் கலாய்க்க முடியுமோ இப்படிலாம் கலாய்ச்சிருந்தாங்க, வச்சு செஞ்சுட்டாங்க. அதில் வந்துட்டு அந்த கலர் வந்துட்டு நெக்கு கை அதுக்கெல்லாம் எல்லாமே ஃபேஸ் எல்லாமே ஒரு சேம் கலராக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதில் மட்டும் ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரில. சேம் அசட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு தடவை பண்ணி வச்சுட்டு இப்போ KGF அதெல்லாம் இறக்கியிருக்காங்கல்ல, ஸோ அந்த ஸ்பூஃப் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த அசட் அப்படி இருக்கும்ல, ஸோ அதை தூக்கி இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நைஸ் கான்செப்ட் வைஸ் நல்லா இருந்து மிமிக்கிற ஸ்லாங் இருக்கு. 30 MLA 3 MP. நைஸ் வீடியோ. இதே மாதிரி கார்ட்டூன்ஸ் சேனலில் நிறைய வீடியோஸ் பிடிச்சா ரியாக்ட் பண்ணுறேன். பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் வரேன்.